இந்த டீச்சர்ஸ் இருக்காங்கல்ல, இந்த எனக்கு ரொம்ப சந்தோஷமான நாள் எது தெரியுமா? அதுல நீ இப்படி யோசிச்சதே இல்லையா? நான் என்ன பண்ணுவேன், அன்னைக்கு காலையில் ஸ்கூலுக்கு வருவேனா, அப்போ மட்டும் தெரியல அந்த டீச்சருக்கு நல்லா காட்டன் புடவெல்லாம் நல்லா கட்டிட்டு கையில் அந்த பேப்பர் எடுத்துக்குவாங்க. நம்மளோட தானே அவங்களும் காலேஜுக்கு வராங்க, ஸ்கூலுக்கு வராங்க. இப்போ பாருப்பா, சில நம்மளை உளியில் அடிக்கிறாங்களா, நமக்கு வலிக்குது. ஆனால் அந்த உளியை பற்றி யோசிச்சு பாரு, அது இந்த முனையிலையும் அடி வாங்குது, இந்த முனையிலையும் அடி வாங்குது. டீச்சர்ஸ்லாம் உளி மாதிரி, அதுங்களுக்கு 2 இடத்துல இந்த ப்ரெஷர் தெரியுமா? 2 இடத்துல இந்த ப்ரெஷர். அதுக்கு இந்த மேனேஜ்மெண்ட்டு கவர்மெண்ட் கிட்ட இருந்தோம் ப்ரெஷரு, இந்த பெற்றோர்கள் கிட்ட இருந்தோம் ப்ரெஷரு, அப்புறமா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்தோம் ப்ரெஷர். ஆனால் அழகாக வருவாங்க காலையில் காட்டணும், டக் டக் டக். கிளாஸ்க்குள்ளே உள்ள நுழைஞ்சு குட் மார்னிங் சில்ட்ரன் சொல்லிட்டு உட்காருவாங்களா? நல்ல டீச்சராக இருந்தால் மாலதி, சுரேஷ்குமார், காயத்ரி அப்படின்னு சொல்லிட்டு பேப்பரை கொடுப்பாங்க. என்ன மாதிரி நல்ல டீச்சராக இருந்தால் சுரேஷ்குமார் 45, மாலதி 62, காயத்ரி அப்படின்னு சொல்லிட்டு மார்க் சொல்லி கொடுப்பாங்க. இதில் இப்போ நான் சொல்ல வர விஷயம் ரொம்ப மெயின். நான் எப்படி முன்னேறினோ அப்படி என் பிள்ளைகள், என் தமிழகத்து பிள்ளைகள் முன்னேற வேண்டும் என்பதற்காக இதை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இந்தியாவிலேயே மிகச்சிறந்த மாணவ கண்மணிகளாக நீங்கள் வர வேண்டும் என்பதற்காக சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அதனால் தான் பாரதி சொன்னா, கல்வி சிறந்த தமிழ்நாடு இல்ல, தமிழ்நாட்டுக்கு என்ன வேணாலும் சொல்லியிருக்கலாம்ல, கல்வி சிறந்த தமிழ்நாடுனால உங்களை பார்த்து இந்த உலகம் அறிவில் சிறந்த பிள்ளைகள் படிக்கின்ற நாடு தமிழ்நாடு என்று சொல்ல வேண்டும்.